பிடித்த சீரியல்களை இப்பொழுது டால்பி விஷன் HDR 10+ தரத்தில் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் சன் டிவி லைவில் கண்டு மகிழுங்கள். ஐயோ மறந்தே போயிட்டேன் பாரு. மகா, மாப்பிளைக்கு நல்ல எலும்பு செஞ்சேன். மாப்பிள்ள இந்தாங்க. மாமா ஃபர்ஸ்ட் நல்லி எலும்பு சாப்பிடுங்க. மாமா, நல்லி எலும்பு எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா? அம்மா தாயே, இதுக்கும் நீயே பதில் சொல்லிருமா? இங்க பாருங்க, நல்லி எலும்போட டேஸ்டே அதுக்குள்ள இருக்கிற அந்த சாறு தான். நல்லி எலும்பை எடுத்து அடிப்பக்கத்தை கனவா பல்லுல வச்சு நல்லா கடிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே வச்சு அப்படியே உறிஞ்சிங்கன்னு வைங்களேன், அதுல இருக்கிற சாறு அப்படி இருக்கும் மாமா. இப்படி எல்லாம் எனக்கு சாப்பிட தெரியாது. எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி சாப்பிடுறேன். அதெல்லாம் இல்ல, நீங்க அப்படிதான் சாப்பிடணும். மாப்பிளைய சாப்பிட விடுறது என்னடி இது? நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. எங்க காமிங்க. ஓகேவா? ஓகேவா? ஆஹா, சாறு இன்னும் இருக்கு பாருங்க, நல்லா உரிங்க. இப்போ இரு, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இதுல இருந்து பார்த்தா நீ எனக்கு நல்லா தெரியற. இப்ப சூப்பர். அந்த மீனெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க மாப்பிள்ள. அத்தை, ஒவ்வொன்னா பொறுமையா சாப்பிடுறேன் அத்தை. எல்லாரும் இப்படி என்னையே கவனிக்கிறீங்களே, மகாவை யாரும் கவனிக்க மாட்டீங்க. இலையில போட்டதெல்லாம் அப்படியே இருக்கே. ஆமா, மகாக்கு என்ன பிடிக்கும்? அக்காக்கு அரைநெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்புறம் பாதாம் பால்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். பாதாம் பால். அத்தை, பாதாம் பால் பண்ணிருக்கீங்களா? சரி மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க. யாரு இவ்வளவு சத்தமா கேட்ட? நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பி வாங்க. வரதெல்லாம் இருக்கட்டும், சீட்டு பண்ண என்னாச்சு? தராமலையா போயிட போறோம், தந்துடுறேன்ப்பா. ஓஹோ, தராம கூட போயிடுவீங்களா? ஏமா, பொண்ணு கல்யாணத்துக்குன்னு சொல்லி சீட்டு பண்ண வாங்குனீங்கல்ல, வார வாரம் கொடுக்கணுமா இல்லையா? தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்காரு, அவருக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கமா போயிடும். யார் இருந்தா எனக்கு என்னமா? தம்பி சத்தம் போடாதீங்க தம்பி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கொடுத்த நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஏன் சத்தம் போட போறேன்? நீங்க ஒருத்தர் சீட்டு பண்ண கட்டாதனால குழுவில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கு. அதான் உங்க பொண்ணு கல்யாணத்துல மொய் வந்திருக்கும்ல, அதை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? எல்லாம் செலவாய் போச்சு தம்பி, அடுத்த வாரம் கட்டாயமா தரேன். என்னது அடுத்த வாரமா? என்ன விளையாடுறீங்களா? இப்பவே 4700 ரூபா தரணும். அதை வாங்காம நான் போக மாட்டேன். முதல்ல பணத்தை எடுத்து வைமா. தம்பி கண்டிப்பா நான் கொண்டு வந்து கொடுக்கறேன், நீங்க போங்க தம்பி. பணத்தை வாங்காம நான் போக மாட்டேமா. புரிஞ்சுக்கோங்க தம்பி, மாப்பிள்ள ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு, தயவு செஞ்சு போயிடுங்க தம்பி. முடியாதுமா. என்ன தம்பி, நான் சொல்றேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பணத்தை எடுத்து வைமா. மகா, பர்ஸ்ல காசு இருக்கு, போய் எடுத்து கொடுத்துருவாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், சொல்லி அனுப்பிடலாம். என்ன, எதுக்கு யோசிக்கிறீங்க?
எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது உங்க மோதிரத்தை உடனே கழட்டி கொடுத்தீங்க. போங்க, போய் எடுத்து கொடுத்துட்டு வாங்க போங்க. அம்மா பாரு என்னம்மா இல்ல அத்தை, என்னத்த ஹாஸ்பிட்டல்னு சொன்ன உடனே மறுபடியும் வாங்கிட்டீங்க? இல்ல ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பயமா? நான் இருக்கேன் அத்தை, வாங்க போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள. கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா சரியாயிடும். காலையில எழுந்த உடனே சமையல் கட்டுல வேலையா, அதான் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சரி அகிலா, அத்தைய ரூம்ல கொண்டு போய் படுக்க வைங்க போங்க. மா பாத்து வாமா. பாத்துமா பாத்து. அம்மாக்கு என்னாச்சுங்க? தெரியலங்க, நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு அகிலாவும் கோகிலாவும் அம்மானு கத்துனாங்க. என்னன்னு போய் திரும்பி பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, கவலைப்படாதீங்க. அவங்க தான் அப்பப்போ இப்படி தான் நடக்கும், மாத்திரை போட்டால் சரியாயிடுன்னு சொன்னாங்கல்ல. இல்லைங்க, அசதியில வந்த மயக்கம் மாதிரி எனக்கு தெரியல. என்னங்க சொல்றீங்க? சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ம், ம். கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. பாத்து வாமா, பாத்து பாத்து பாத்துமா, பாத்து பாத்து. உட்காரு. மா இப்போ ஓகேவாமா? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்லடி ஒண்ணு வேணாம். கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சாலே சரியா போயிடும். மா நீ இந்த மாதிரி மயக்கம் போட்டதுல இல்லையேம்மா. இப்ப என்னமா ஆச்சு? இப்போ என்னம்மா, அவங்க மறு வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு வைர மோதிரம் போட்டு அனுப்பணும், அவ்வளவுதானே? நான் வீட்டுக்கு வரும்போது வைர மோதிரத்தோட தான் வருவேன். அதுவும் மயக்கம் போட்டு படாருன்னு நின்ன மணிக்கே கீழே விழுந்திருக்க. ஏமா இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி ஏதாச்சும் பெரிய நோயா இருந்து சொன்னா பிள்ளைங்க மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லாம மறைக்கிறியா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்புறம் என்னம்மா? மாப்பிள்ள அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசினதை கேட்டேன், அதான் மயக்கம் வந்துருச்சு. என்ன சொல்ற? மாமா அவரோட அம்மா கிட்ட பேசினா உனக்கே ஏமா மயக்கம் வருது? மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு வெள்ளி மோதிரம் போடலான்னு நாம எடுத்து வச்சிருக்கோம்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்னம்மா? ஆனா மாப்பிள்ளை என்ன சொன்னாரு தெரியுமா? நான் திரும்ப வரும்போது வைர மோதிரத்தோட தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னாருடி. என்ன சொல்ற? தங்க மோதிரம் கூட இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா வைர மோதிரமா? ஆமாண்டி. அதை கேட்டுதான் படார்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஆனா மாமா அப்படியெல்லாம் கேக்குற டைப் இல்லையேம்மா. கல்யாணத்துக்கே 10 லட்ச ரூபாய் ரொக்கமும் 50 பவுன் நகையும் அவர் தானே கொடுத்தாரு. ஆமாமா, மாமா ரொம்ப தங்கமானவருமா. நிச்சயமா நீ சொல்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வைர மோதிரத்தோட வரேன்னு எல்லாம் சொல்லிருக்கவே மாட்டாரு. ஏண்டி, நான் என்ன காது செவிடா? அவர் நல்லா சத்தம் போட்டுதான் பேசினாரு, எனக்கு தெளிவா கேட்டுச்சு. கோகிலா, எனக்கு என்னமோ இதுல ஏதோ குழப்பம் இருக்க மாதிரி தோணுது. பேசாம நம்மளே போய் மாமா கிட்ட பேசிட்டு வந்துருவோமா? அதான் கரெக்ட், வா போய் பேசலாம். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மறு வீட்டுக்கு வர மாப்பிளைக்கு மோதிரமும் செயினும் போட வேண்டியது நம்ம கடமைடி. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன்ல, வெள்ளி மோதிரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. மாப்பிள்ள பேங்க்ல வேலை பாக்குறவரு, அவங்க வீட்ல இதெல்லாம் எதிர்பார்க்கதான் செய்வாங்க. கல்யாணத்தன்னைக்கு தான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாரு. இப்ப நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நீங்க மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். அதுக்காக வைர மோதிரம் ஆர்டர் கொடுக்க போறியா? ஏமா, இது வரைக்கும் வைரத்தை நேர்ல பாத்திருக்கியாமா நீ? இத பாரு, கொஞ்சம் அமைதியா ரெஸ்ட் எடு. நானும் அவளும் போய் மாமா கிட்ட பேசிட்டு வரோம். பாடி. ஆமா கரெக்ட், நானும் வரேன்.
என்ன பேச போறீங்க? இதை பாருங்க அத்தை, உங்ககிட்ட தான் வெள்ளி மோதிரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அதை போடுங்க போதும். எங்க வீட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். மீனாட்சி, மாப்பிள்ள தம்பி பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். உனக்கு கிடைச்சிருக்கிறது மருமக இல்ல, மகன். பெத்த புள்ள கூட இவ்வளவு பொறுப்பா உரிமையா பேசாது. இப்படி ஒரு மருமக புள்ள கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மீனாட்சி. இல்லக்கா, அத நாம செய்யலனா அத்தை, நீங்க அதை கொடுங்க. இந்தாங்கப்பா. கோகிலா, அந்த ஸ்பேர் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஓகே மாமா. இந்தாங்க. தம்பி, ரொம்ப சிரமப்படுறீங்களே. நான் வேணும்னா ஃபோன் பண்ணி எலக்ட்ரீஷியனை வர சொல்லட்டுமா? ஆஹா, நானே பட்டுக்கிறேன். ம். மாப்பிள்ள தம்பி, ம், இதுக்கு முன்னாடி தண்ணி கேன் மாத்தி போடுறது, குண்டு பல்பு மாட்டுறது, இந்த வண்டிய மேல ஏத்துறதுனா கூட மீனாட்சி யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கோம். இனிமே மாப்பிள்ள தம்பி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லா வேலையும் நம்ம தலையில வச்சிருவாங்களோன்னு பயப்படாதீங்க மாமா. மாமா ரொம்ப நல்லவருடி, அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? இப்ப போடு. என்னாச்சுங்க? இல்ல, கண்ணுல ஏதோ தூசி விழுந்துச்சு. ஐயோ, நான் பாக்குறேனே. இல்ல பரவாயில்ல, ஒரு சரியா. நிமிஷம் இருங்க, நான் பாக்குறேன்.
தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. இதோ போறேம்மா. என்னங்க சரியாயிடுச்சா? இப்போ பரவாயில்ல. என்னைக்கு இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க தானே செஞ்சாகணும். இப்போல இருந்தே கத்துக்கிட்டோம். அதுவும் சரிதான். ஜோசியர ரொம்ப நன்றி. நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே என் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டீங்க. இதுல என்ன இருக்கு முருகானந்தம்? உங்க மருமக ஜாதகத்தை பார்த்த உடனே அது சர்வ லட்சணம் பொருந்திய மகாலட்சுமி ஜாதகம்னு தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது வைர மோதிரம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டு குடும்பத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதனாலதான் நீங்க சொல்ல சொன்னதை அப்படியே சொன்னேன். அதுவும் இல்லாம உங்க மருமக ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு வேணா பணம் காசு இதெல்லாம் கம்மியா இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கொட்டும், பொண்ணு பொருள் எல்லாம் வந்து சேரும். இத நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. ஒரு குடும்பம் நல்லா இருக்க நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். இத தவிர நமக்கு வேற என்ன வேணும்? அப்ப நான் வரட்டுமா முருகன்? சரிங்க சரிங்க. அப்பாடி நிம்மதிடா. உடனே இத மை சன்னுக்கு வாய்ஸ் மெசேஜா போட்டுற வேண்டியதுதான். மை சன், உங்க அம்மாவுடைய வீக்னஸை வச்சு உன்னை நான் காப்பாத்திட்டேன். வைர மோதிரமும் வேணாம், ஒன்னும் வேணாம். நீ நிம்மதியா மறுவிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பா ரிலாக்ஸா வந்து சேரு. டேமேஜ் ஆன பீஸ் நானு, ஜோக்கர் இப்போ ஈருவானே. அப்பாவா? மை சன், உங்க அம்மாவுடைய வீக்னஸை வச்சு உன்னை நான் காப்பாத்திட்டேன். வைர மோதிரமும் வேணாம், ஒன்னும் வேணாம். நீ நிம்மதியா மறுவிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பா ரிலாக்ஸா வந்து சேரு. மகா, மாப்பிளைக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமாமா? அவரு காஃபி தாமா குடிப்பாரு, நான் போடுறேன். ஏய், துணி துவைக்க சொன்னா இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? பைப்ல தண்ணி வரலமா, மோட்டர் ரிப்பேர் போல இருக்கு. மோட்டர் ரிப்பேரா? என்னடி சொல்றீங்க? தண்ணி இல்லாம எப்படிமா துணியை துவைக்கிறது? என்னடி பண்றது? நான் வேற சோப்பு தூள போட்டு எல்லா துணியும் ஊற வச்சிட்டேனே. மங்களா ஆண்டி கிட்ட கேட்டா தண்ணி லாரி நாளைக்கு தான் வரும்ன்றாங்கம்மா. சரியா போச்சு. ஒரு நாள் முழுக்க துணி ஊறிச்சுனா நொச நொசன்னு ஆகி ஒரு மாதிரி வாட அடிக்க ஆரம்பிக்குமே. இப்ப என்னடி பண்றது? மா, அதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. என்ன அது? நம்ம பைப்ல தண்ணி வரலனா என்ன, நம்ம வீட்ல தான் கிணறு இருக்குல்ல, அதுல இறச்சிக்க வேண்டியதான். ஏய், என்னது கிணத்துல இறக்கணுமா? எத்தனை குடம் இறைப்ப? ஏதாவது 1-2 குடம்னா பரவாயில்ல, இறைச்சுக்கலாம். அவ்வளோ துணிங்களை துவைக்கணும்னா சாதாரண விஷயமா? கையில பழுத்துரும். கரெக்டுக்கா. இவ பாட்டுக்கு வாயில வந்ததை அடிச்சு விடுறா. அம்மா பாட்டுக்கு தண்ணி இறைங்கன்னு ஈஸியா சொல்லிட்டாங்கன்னா எப்படி பண்றதா? ஏய், ஆளுக்கு 4 வாளி இறக்க வேண்டியதான். பாத்தியா, நான் சொன்னேன்ல, என்னால முடியாதுப்பா. இவதான ஐடியா கொடுத்தா, இவளே இறக்க சொல்லுங்க. என்னாலே முடியாது. என்ன, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏய், என்னடி இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? யார் தாண்டி தண்ணி எடுக்கிறது? அம்மா இருமா. வீட்லதான் ஒரு பாடி பில்டரான எங்க மாமா இருக்காருல்ல, நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அதெல்லாம் எத்தனை கொடனாலும் மாமா அசால்ட்டா இறைச்சு தருவாரு. என்ன மாமா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அத்தை அத்தை, பரவாயில்ல விடுங்க அத்தை. இப்போ என்ன,
கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கணும் அவ்வளவுதானே, இறைச்சிட்டா போச்சு. ஏங்க அது ரொம்ப ஆழமான கிணறுங்க, தண்ணி ரொம்ப அடியில இருக்கும், இறக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவோ தண்ணி இறைச்சிட்டோம், இதை இறக்க மாட்டோமா? வாங்க போலாம். மாமா வாங்க போலாம் வாங்க. டேய் போங்கடா, சும்மா ட்ரிப்புன்னு பிளான் தான் போடுறீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. சரி இந்த தடவை எங்க பிளான் போட்டிருக்கீங்க? எது கொடைக்கானலா? அப்படியே குணா கேவ் போயிட்டு வந்துடலாம். சரி அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு குரூப்ல போட்டுருங்க, நான் வந்துடுறேன். சரியா? இவன் வேற. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. பாய். என்ன பிரதர்? கண்மணி அன்போடு காதலன் குணா கேவா? பசங்க மட்டும் ஜாலியா கிளம்பிடுறீங்க, திவ்யா, நாங்கெல்லாம் பாவம். வாய் வெஸ்டல்ல, இனி ட்ரிப்புக்கு போன மாதிரி தான் போ. ஐயோ சே. இல்லனா மட்டும் அப்படியே போய் கிழிச்சிருவாங்க. ஏய், சும்மா பேசிட்டு. டேய் நிறுத்துங்க. நானே ரெமி விளையாட்டுல எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. பா எப்படி நஷ்டம் தான் ஆக போகுது, இது எதுக்கு வீணா உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு? சும்மா உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசாத. ரம்மில லாபத்துக்கு மேல லாபம் வந்ததுனால தான் உங்க அப்பனுக்கு ரம்மி முருகன் பேரே வந்துருச்சு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது, அம்மாவுக்கு தான் தெரியும். ஆமா அம்மாக்கு தான் தெரியும். உங்களுக்கு ரம்மி முருகன் பேர் வச்சதுக்கு பதிலா டம்மி முருகன் பேர் வச்சிருக்கலாம். எதையும் ஒழுங்கா பண்றது கிடையாது. ரொம்ப எரிச்சலா இருக்கா போல இருக்க. போன காரியம் நடக்கலல்ல, அதான் தண்ணி உள்வாங்குது. கொஞ்சம் விளையாடி பார்ப்போமா? கௌரி, என்ன கொஞ்சல்? நம்ம புள்ள செல்வத்தை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. எங்க நான் பார்க்கலாமா? ஏன் செல்வத்தை நீங்க பார்த்ததே இல்லையா? வைரத்தை, வைர மோதிரத்தை குடு பார்க்கல. அட நீங்க வேற ஏங்க, வைரமும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்போ வைர மோதிரத்தை வாங்கிட்டு வரலையா? ஏங்க நான் போனது வைர மோதிரம் வாங்குறதுக்காக இல்ல, வெள்ளி மோதிரமே போதும்னு சொல்றதுக்கு தான். என்ன கௌரி, வைரம் எங்க இருக்கு, வெள்ளி எங்க இருக்கு? நீ வைரம் வேணான்னு படக்குன்னு சொல்லிட்டு வந்துட்ட. படக்குன்னுலாம் ஒண்ணு வேணான்னு சொல்லல, காரணமா தான் சொன்னேன். நம்ம ஜோசியர் இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாருங்க, நம்ம செல்வத்துக்கு வைரமே ஆகாதாங்க, அதையும் மீறி வைரம் போட்டா செல்வத்துக்கும் ஆகாதா நம்ம குடும்பத்துக்கே ஆகாதாங்க. அதனாலதான் வைரம் எல்லாம் வேண்டாம், வெள்ளியே போடுங்கன்னு சொன்னேன். கௌரி, அது ஜோசியர் சொல்லலம்மா, உன் புருஷன் நான் தான் சொன்னேன். ஐயோ வைரம் போச்சே. என்னது வைரம் போச்சா? அப்பா என்ன சொல்றாரு? வைர மோதிரத்தை தொலைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நம்ம மகா வீட்டுக்கு போய் செல்வத்துக்கு வைர மோதிரம் போட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன். என்னம்மா சொல்ற? நீயே போய் வேண்டான்னு சொல்லிட்டியா? ஆமாண்டி, ஜோசியர் சொன்னாரு வைர மோதிரம் போட்டா நம்ம செல்வத்துக்கு ஆகாதுன்னு, அதனாலதான் வெள்ளி மோதிரமே போடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் வெள்ளி மோதிரமே போட்டுட்டாங்க. நமக்கு நம்ம செல்வம் தானடி முக்கியம். ஐயோ, நல்லா உன் தலையில மிளகா அரைச்சிருக்காங்கம்மா, நீயும் அத பெருமையா வேற வந்து சொல்லிட்டு இருக்க. ஏய், அவங்களே எதுவும் சொல்லலடி, நான் தான் இங்க இருந்து கிளம்பி போய் வேண்டான்னு சொன்னேன். சரி, நீ போய் வேண்டான்னு சொன்ன, உடனே வைர மோதிரத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு வெள்ளி மோதிரத்தை எடுத்து கொடுத்தாங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், வெள்ளி மோதிரம் எப்படி வந்துச்சு? அப்ப அவங்க வைரத்துல ஒண்ணு, தங்கத்துல ஒண்ணு, வெள்ளியில ஒண்ணுன்னு ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்களா? மா சும்மா காமெடி பண்ணாதமா. நீ தான் நினைச்சிட்டு இருக்க ஜோசியர் சொன்னாரு சாமியார் சொன்னாருன்னு. அங்க போய் நீ சொல்லவே இல்லைனாலும் அவங்க வெள்ளி மோதிரம் தான் போட்டு அமிச்சிருப்பாங்க.
நம்ம பொண்ணு பாயிண்ட் புடிச்சு பேசுறாளே, கௌரி மனச மாத்தி மறுபடியும் குட்டி கலாட்டா பண்ணிடுவாளோ? அட கடவுளே, பேங்க்ல வேலை செய்யற மாப்பிளைக்கு வெறும் வெள்ளி மோதிரம் போட்டு அசிங்கப்படுத்திருக்காங்க. நியாயமா பார்த்தா இதுக்கு உனக்கு கோவம் தான் வரணும். அதை விட்டுட்டு என்னமோ நான் தான் சொன்னேன், இல்லனா அவங்க தங்க சுரங்கத்தையும் அப்படியே அவன் பேர்ல எழுதி வச்சிருப்பாங்கன்ற மாதிரி பேசுற. என்னடி நம்ப மாட்டேங்கிற? ஜோசியர் சொன்னதுனால தான் நான் போனேன். அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா பேசாம உட்கார்ந்திருக்க முடியுமா? சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். செல்வத்துக்கு வைரம் தானே ஆகாது, அதனால என்ன? வைரத்துக்கு ஈக்குவல் வேல்யூல வேற ஏதாவது செஞ்சு போட்டு அமிச்சிருக்கலாம்ல. எதுவுமே செய்யலையே. ஆஹா, குட்டியா கலாட்டா பண்ணுவான்னு பார்த்தா ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிடுவா போல இருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். மாப்பிள்ள பேங்க்ல வேலை செய்யறாரு, இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கே, நல்லபடியா செஞ்சு அனுப்பணும்னு அவங்க நினைக்க வேண்டாம். அதை விட்டுட்டு வெள்ளியில மோதிரம் போடுறாங்களாம். வெள்ளியில மா, எனக்கு என்னமோ மொத்த குடும்பமே டுபாகூர் குடும்பமா இருக்கும்னு தோணுது. ஏய், என்னடி இப்படி சொல்ற? ஆமாமா, ஆரம்பத்துல இருந்து நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. பத்தாததுக்கு நீ வேற ஜோசியர் சொல்லிருக்காருன்னு தானா போய் சிக்கியிருக்க. ஏய், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. அப்போ நம்ம ஜோசியர் சொன்னதை மதிக்க வேண்டாம்னு சொல்றியா? அவர் சொல்ல சொல்ல கேட்காம போனதுனாலதான் இன்னைக்கு உன் வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு. என் அண்ணன் பையனுக்கும் உனக்கும் 10 பொருத்தம் இருந்துச்சு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லபடியா அமையும்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. என் அண்ணனும் உன்னை மருமகளா ஏத்துக்க ரெடியா இருந்துச்சு. என் அண்ணன் மகனும் உன்னை கட்டிக்க தயாரா இருந்தான். ஆனா நீ கேட்டியா? அதுக்குள்ள யாரோ ஒருத்தனை உனக்கு பிடிச்சு போய் எங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம ஓடி போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் வாழ்க்கை கடைசியில என்னாச்சு? அவன் வழி போக்க மாதிரி வயித்துல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப உன் வாழ்க்கை தான் சின்ன பின்னமா ஆயிப்போச்சு. கௌரி, எதுக்கு இப்ப நீ சம்பந்தமே இல்லாம பழசையே பேசிட்டு இருக்க? இல்லப்பா, பேசட்டும். மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில வருதுல்ல, பேசட்டும். ஏய், அப்படிலாம் இல்லடி, இதெல்லாம் நடந்தது தானே, அத உனக்கு ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். இத்தனை நாள் அப்படி இல்லம்மா, இப்போ அப்படிதான் இருக்கு. அதுவும் உன் புது மருமக வந்ததுக்கு அப்புறம் உன் பேச்சு எதுவுமே சரியில்லை. ஏ வெண்ணிலா, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? இந்த வார்த்தை இவ்ளோ காலமா உன் வாயில இருந்து வந்ததா? இப்பதானே வருது. இப்பதானே நான் உனக்கு பாரமா தெரியுறேன். வேணா சாமி, நானும் என் புள்ளையும் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. ஏய் அக்கா, அக்கா, அப்படி நாங்க யாருக்கிட்டயும் அண்டிக்கிட்டு வாழணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. நான் இப்பவே என் புள்ளைய கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். அக்கா, வெண்ணிலா, மதி, சொல்லு. மதி, வாடி இங்க. ஏய், வெளியில வா. கேளுக்கா. என்னடி நீ? மதி, நில்லுக்கா. வா. வா, நம்ம எங்கேயும் போலாம். எங்கேயோ போறோம்டி. மரியாதை இல்லாத வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. நீ வா இல்ல, போலாம். சொல்லு. மதி, நீ உள்ள போ. என்ன விடுமா. ஏய் அக்கா, என்னக்கா பேசுற? இதுக்கு போய் கோச்சுக்கு வீட்டு விட்டு போற அது இதுங்கற? விடு. திவ்யா, நீ மதிய கூட்டு உள்ள போ. கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. போ. சும்மா இருக்கா? ஏ வெண்ணிலா, என்னென்ன பெருசா சொல்லிட்டேன், நடந்தது தானடி சொன்னேன், அதுக்கேட்டு இந்த குதி குதிக்கிற? கௌரி, தேவையில்லாம பேசி எல்லாரும் டென்ஷன் பண்ணாத. நீங்க சும்மா இருங்க. நான் இப்ப என்ன தப்பா பேசுறேன், நீ இப்படி பண்றா? நீ என்ன பேசுனன்னு நீயே யோசிச்சு பாரு. இல்லனா உன் அருமை மருமக வருவா, அவகிட்ட யோசனை கேளு, அவ சொல்லுவா. ஏய், வெண்ணிலா, என்னடி? கௌரி, நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிற. நீங்க மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, போங்க. ஆளுக்கு கத்தி. பண்ணுங்க. முடியலடா, தண்ணி அரைச்சு கையெல்லாம் வலிக்குது. டேய், அவங்க ஏத்தி விடுறது தெரியாம நீ எத்தனை தண்ணி இறைச்சி ஊத்துனா கை வலிக்காம என்னடா செய்யும்? ஏய், வேற என்னடா பண்ண சொல்ற? அவங்க கேட்கும்போது முடியாது நான் சொல்ல முடியும்?
மச்சி எனக்கு கல்யாணம் பண்ண புதுசுல எனக்கும் இதே நிலைமை தான். பொண்டாட்டி வீட்டுக்கு போனப்போ ஏற்றி விட்டு எனக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க. நானும் மாப்பிள்ளைங்கிற கத்தில் வர வழி இல்லாமல் அதெல்லாம் செஞ்சேன். அப்புறம் காலப்போக்கில் என்னாகும் தெரியுமா, மெதுதான் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய நம்மளை பழக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் ஏதாவது வேலையாக இருந்தால் அதான் மாப்பிள்ளை வராரு அவரை செய்ய சொல்லுவோன்னு அந்த வேலையெல்லாம் பெண்டிங்கில் போட்டுருவாங்க. அதாட சொல்கிற புரிஞ்சுக்கோ என்ன. டேய், ஆம்பளை இல்லாத வீடுடா, நான் தானே எல்லாத்தையும் செஞ்சாகணும். உன்னால திருத்தவே முடியாதுடா. சரி, நாளைக்கு ஆஃபீஸில் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் இருக்கு, மறக்காம வந்து சேரு என்ன. சரி. உட்காருங்க. என்னங்க, இன்னைக்கு உங்களை ஓவரா வேலை வாங்கிட்டோம்ல? ஓ சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க கடைசியா தண்ணி தெளிச்சு விளையாடும் போது என் அம்மாவோட முகத்தை பார்த்தேன். அத சந்தோஷம்னு சொல்றதா நிம்மதின்னு சொல்றதா எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அவங்க அப்படியே மனசு நிறைஞ்சு போயிருந்தாங்க. என் அம்மாவோட முகத்துல நான் இப்படி சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு தெரியுமா? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட முகத்துல நிரந்தரமா ஒரு சோகம் இருக்கும். என்னதான் அவங்க உதட்டளவுல சிரிச்சாலும் 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோங்கிற கவலை அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அது எதுவுமே இல்லாம மனசார பூரிச்சு சிரிச்சாங்க. நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு, இதுதாங்க குடும்பம். இதுதாங்க நிறைய குடும்பத்துல இன்னைக்கு மிஸ் ஆயிருக்கு. பணம் வேலைன்னு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ண தெரியுது. ஆனால் இந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அப்படி மட்டும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக எல்லார் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கரெக்ட் தாங்க, நானும் இதை யோசிச்சிருக்கேன். அதனால தாங்க சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ நாளைக்கு காலையில 2 பேரும் தண்ணி எரிச்சுக்கலாமா?